2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்பான கன்னிராசி நேயர்களே, வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள். இந்த ஓட்டம் இந்த வருஷத்துல இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க போகுதுங்க. என்னங்க பயமுறுத்துறீங்க? ஓட்டம் நின்னா நல்லது, நீங்க என்ன அதிகரிக்க போகுதுன்னு பயமுறுத்துறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல ராஜா, அது இல்லை. ஒரு இலக்கு 2 இலக்கு கொண்டவங்களுக்கு ஓட்டம் ஒரு இடத்துல நின்றுடும். ஏன்னா வெற்றி பெற்றுட்டோம் போதும் அப்படின்னு. ஆனா நீங்க அப்படி இல்லையே. இந்த உலகத்திற்காக, பலருக்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டவர்கள் கன்னிராசிக்காரர்கள். உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை. அதனால அவ்வளோ சீக்கிரம் ஆண்டவன் உங்க ஓட்டத்தை நிப்பாட்டுவானா? நீங்க நிறைய ஓடணும், நிறைய பேருக்கு சேவை பண்ணணும். அதனால இந்த வருஷம் என்ன, இடைஞ்சல் இல்லாத ஓட்டம். எப்படி இடைஞ்சல் இல்லாத ஓட்டம்? ஹைவேல போல 8 வழிச்சாலையில போறோம். எதுக்கு எவனும் வரமாட்டான். அடிச்சு நீங்க 120 ஸ்பீடு. இந்த 2025 உங்க இலக்கை கண்டிப்பாக அடைய முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான நேரத்துக்குள்ளதான் இந்த கன்னிராசி உள்ள வருது. ஆனந்தமா சொல்றேன், தைரியமா சொல்றேன், சந்தோஷமா சொல்றேன். முழு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இந்த 2025 உங்களுக்கு எந்த குறையும் வராது, துக்கம் வராது. இன்னும் சொல்ல போனா இந்த வருஷத்துல தலைமை பொறுப்பு வரும். முதல் விஷயம் தலைமை பொறுப்பு. பதவிக்கு ஆசைப்படக்கூடிய அரசியலில் உள்ளவர்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் தசாபுத்தி சரியாக இருந்தால் தலைமை பொறுப்பு வந்து சேரும். ஒன்று. அதே மாதிரி இழந்த விஷயம், பணம் இழந்தா இருக்கலாம், பதவியை இழந்திருக்கலாம். இந்த இழந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. உங்களுடைய பவர், உங்களுடைய மெஜாரிட்டி, உங்களுடைய தகுதி, இவர்கிட்ட இப்படி இருக்கா, இவர் இப்படிப்பட்டவரா அப்படின்னு உலகத்திற்கு தெரிய வரப்போகுது. இது சப்போர்ட்டிங் டைம். இதில் எங்கேயுமே மிஸ்டேக் டைம் இல்லை. ஸோ இது குட் டைம், நல்ல நேரம். கன்னிராசிக்கு எந்த விதத்திலையும் குறைவு கிடையாது. தெய்வத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த கன்னிராசிக்கு. தெய்வத்தன்மை அதிகரிக்கக்கூடிய காலம். ஆக கன்னிராசிக்காரர்கள் இந்த 2025 நினைச்ச காரியத்தை வெற்றி பெற முடியும். இது உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கிற வருஷம் அமையுதுங்க. உங்களை பத்தி உயர்த்தி பேசக்கூடியவர்கள் வரப்போறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு பொறுப்புகள் கொடுக்க போறாங்க. நீங்க இதுவரைக்கும் எதை ஆசைப்பட்டீங்களோ, உங்களுக்கு ஒரு கனவு, ஒரு ஆம்பிஷன் அது இருந்திருக்கும் இல்லையா, அதை அடைய போறீங்க. சரியான பிளான் பண்ணுங்க. காத்திருந்த உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கிறது. மாற்று கருத்தே கிடையாது. காத்திருந்த உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கிறது. இந்த வெற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கு மைனஸ் இல்லை. சமூக சிந்தனைகள், சமூகத்தில் ஒரு அக்கறை, இதுவரைக்கும் நீங்க பட்ட அக்கறை, நான் உண்மையா அக்கறையான ஆளியா, நான் நடிக்க தெரியாதியா எனக்கு, ஆனா என்னை ஏயா ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உங்களுக்கு உங்களை ஏத்துக்கொள்ளக்கூடிய காலம். இந்த சமூகம், இந்த உலகம், இந்த கலைத்துறை உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு வசீகர தன்மை. ஒரு சின்னதா குங்குமம் போட்டு மட்டும் நெத்தியில வச்சுக்கோங்க. சின்னதா, அது தாழம்பு குங்குமம் நெத்தியில எனி டைம் வச்சிங்க. அப்படியே மங்களகரமா கையெடுத்து கும்புற மாதிரியே இருப்பீங்க. உங்களுக்குள்ள அந்த வசீகரம், ஒரு புது பொலிவு. டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்க வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடட்டும். யூடியூப்ல போட்டு ஓட விடுங்க. பிளே தமிழ் நேயர்களே, நான் சொல்றேன் கேளுங்க. பெருமாள் அனுகிரகம் இருக்கு. உங்களுடைய பவித்திர தன்மை, உண்மை தன்மை, அதாவது வெள்ளேந்தியா பழகக்கூடியவங்க நீங்க. யாருக்கிட்டையும் போலியா ஒருத்தவங்களை எதிர்பார்த்து இவர் நமக்கு வேணும், அதை செஞ்சு பார்ப்போம் அப்படி நினைக்கிறவங்க இல்லை. ஒரு போன் போட்டு இது செய்யினாலும் செய்வீங்க. இதுதான் கன்னிராசி. அந்த நம்பிக்கை உடைய உங்களுக்கு கடவுள் இந்த தடவை பரிசு கொடுக்க போறார். அதுதான் பரிசு மழை. உங்களை இவ்வளவு நாள் துன்புறுத்தியவர்கள், சிரமப்படுத்தியவங்க, உங்களை முன்னுக்கு வரவிடாம தடுத்தவங்க, அவங்களே பார்த்துட்டு இல்லை இவருக்கே கொடுத்துருவோம்ப்பா, இவரை உயர்த்தி விடுவோம்ப்பா
அப்படின்னு உங்களை உயர்த்தி விடக்கூடிய நேரம். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. பணம் வராம தடுத்த விஷயங்கள் பணம் வரப்போகுது. ஏமாத்தனமெல்லாம் இப்போ உங்கள்கிட்ட தானா வந்து கொடுக்க போறான். முக்கியமா கடன் பிரச்சனையில சிக்கினவங்களுக்கு இந்த வருஷம் கடன் பிரச்சனை தீரப்போகுது. கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. கால பைரவர் உங்களுக்கு காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை தடையில்லாம உங்களுக்கு நடத்தி கொடுக்க போறார். இது தெய்வ வாக்கு. இந்த வாக்கு உங்களுக்கு பலிக்கும். பல பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வழக்கு, அது ரொம்ப முக்கியம். அதான் சொல்ல வந்தேன். வழக்கு விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏதாவது போலீஸ் கேஸு, பஞ்சாயத்து, குடும்ப சிக்கல்கள், குடும்பத்தில் இருந்த மன வருத்தங்கள், அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி, பங்காளி சண்டை, இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களை தூத்தி சொல்லுவாங்க, தூத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. திட்டுறது, தூத்துறது, உங்களை பற்றி தப்பாக அவப்பெயர்கள் சொன்னது, அந்த வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை வாழ்த்த போகுது. நான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து உங்களை சொல்ல போகுது. இதுதான் மன்னிப்பு கேட்க போகிறார்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள்ட்ட மன்னிப்பு. அப்போ கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? என்னமோ ஒன்றுமே நடக்காத மாதிரி, சே ஏன் இதெல்லாம், நீ என்ன எல்லாம் திட்டமிட்டா போட்டோம், திட்டமிட்டா செஞ்சோம், யாரும் இல்லை, யாருமே எல்லாரும் மனசுலேயும் அப்படி இருந்திருக்கு, சே இதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாகவே எடுக்கல. அந்த அளவுக்கு பெரிய உண்மையான ஞானி. உண்மையான ஞானினா வெள்ளேந்தி மனசு உள்ளவர்கள் தான் ஞானி. வெள்ள மனசு. இந்த ஐயாத்தோரன்னு பாட்டு இருக்கும். அதில் வந்து இந்த சரணத்தில் ஒரு வரி, அதே வரி தான் இந்த கன்னிராசிக்காரர்கள். வெள்ள மனசு கொண்ட மனிதர்கள். அப்படிப்பட்ட இந்த வெள்ள மனசு கொண்டவர்களுக்கு நினைச்ச காரியம் நடக்க போகுது. இந்த சனி பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சனி பகவான் மார்ச் மாதம் 7ஆம் இடத்துக்கு வரார். கண்டச்சனியா வரார். ஆனால் உங்கள் வார்த்தைகளுக்கு லாக் பண்ணுறேன். எப்படி? நீங்கள் எந்த இடத்துல எதை பேசணும், எதை பேசக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள திட்டமிடுதலை ஏற்படுத்த போகிறார். இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு வாக்குகளை கொடுத்து தான் நிறைய நேரத்தை வீணாக்கிட்டீங்க. உங்களுக்காக செலவு பண்ணுற நேரத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இந்த வருஷம் உங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுவீங்க. கடவுள் என்ன பண்ணுவார்? நிறைய வாக்குகளை நிப்பாட்டி வைப்பார். நீ நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்காத, கொடுத்த வாக்கு முதல்ல காப்பாற்றிட்டு அப்புறமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு காலம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த வருஷத்துல வாகனங்கள்ல கவனமா இருங்க. அவசரமே படாதீங்க, பதட்டமே படாதீங்க. கன்னிராசிக்காரர்களே, பணம் வர நேரம், பணம் வரும் பொழுது, வசதி வரும் பொழுது பதட்டம் இருக்கக்கூடாது. பதட்டம் இருந்ததுன்னா இதை நம்ம அனுபவிக்க முடியாது, நமக்கு பிரச்சனை வந்துடும். இப்ப நான் சொல்றது புரியுதா? அப்ப பணம் வரப்போகுது, வசதி வரப்போகுது. இந்த நேரத்துல பதட்டம் வரக்கூடாது. பதற்றத்தை தூக்கி வைங்க. இந்த சனி பகவான் பதற்றத்தை ஏற்படுத்த தயார்படுத்துவார். ஆனா உங்களுக்கு பதட்டம் வராது. அதை தடுத்து முடியும். நீங்க விநாயகரை டெய்லி வணங்குங்க. பிள்ளையாரை மட்டும் கும்பிட்டுட்டு எங்க வேணாலும் கிளம்புங்க. எங்க கிளம்பி போனாலும் ஒரு சூறக்காய் தேங்காய் உடைச்சிட்டு புறப்படுங்க. கன்னிராசிக்காரர்களை பிளே தமிழ் வாயிலாக சொல்ற நல்ல நேரம், பெஸ்ட் டைம், பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த பக்கத்துல குரு பகவான் என்ட்ரி ஆகிறாரு ஏப்ரல் மாசம். இந்த ஏப்ரல் மாசம் என்னன்னா, பதவி மூலமா உங்களை படுத்தினவெல்லாம் விலக போறான். உங்களுடைய பலம் மற்றவங்களுக்கு தெரிய போகுது. ஓ, இந்த ஆளுக்கு இவ்வளவு பலம் இருக்கா, சாதாரணமா எடை போட்டுட்டோமாப்பா அப்படின்னு நம்ம பலம் மற்றவனுக்கு தெரியல நேரம். ஆக படுத்தினவன் உங்களை விட்டு விலக போறான். அவன் அதாவது பக்குவமா ஒதுங்கிடுவாங்க. அப்ப பல பேர் உங்க வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கி, அது கெட்டவர்கள் ஒதுங்கி உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறாங்க. நீங்க போற பாதை உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிருப்பீங்க, நீங்களே ஜெயிச்சிருவீங்க. கிடைக்காதுன்னு நினைச்சிருப்பீங்க, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும். அது திடீர்னு உங்களுக்கு நடக்கும்போது ஆச்சரியப்படுவீங்க. இதுதான் உண்மை. நிறைய ஆச்சரியமான நல்ல விஷயங்கள் இந்த 2025 இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களே, இந்த வருஷம் மிக சிறப்பாக இருக்கு, மிக சிறப்பு. மனசை தளர விடாதீங்க. புது வழி, புது யோகத்தை அடைய போகிறீர்கள். வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷம் முழுமையா பெருமாளை நிறைய கும்பிடுங்க. டெய்லி விநாயகர் கும்பிடுங்க. எங்க போனாலும் ஒரு சூறக்காய் உடைச்சிட்டு புறப்படுங்க. நிச்சயம் சக்சஸ். உங்க வாழ்க்கையில பயணம் இந்த வருஷமும் உண்டு. பயணத்திற்கு நீங்க தயாராக இருங்க. எல்லா பயணமும் வெற்றி அடையும். அதுவும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் முழு வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த வரவுகள்
நீங்கள் இது வரைக்கும் தடப்பட்டிருந்த வரவுகள் அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பெஸ்ட் இயர் 2025, ஒஸ்ட் இயர் கிடையாது. காலரை தூக்கி விடுங்க, சிறப்பாக இருங்க. நிறைய சமூக சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்க போகுது. சமூக சேவைகள் பண்ண போறீங்க. கும்பாபிஷேகங்கள், விழாக்கள், அரசு விழாக்கள்லாம் நீங்கள் நிறைய ஈடுபட போறீங்க. அரசாங்கத்தில் ஈடுபட போறீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. கொஞ்சம் மணி கொஞ்சம் அப்படி சக்குன்னு செலவாகும். அதை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிங்க. யாருக்கிட்டையும் ரொம்ப நிறைய இருக்குன்னு காட்டிடாதீங்க. ஓகே, வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். பிளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.